அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம். அவர்கள் பிரிக்கிய கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. அடுத்த கொஞ்ச நேரம் தேவனுடைய சத்தத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், கேட்க இருக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறது, செவி கொடுத்தல். இந்த 2 செவி கொடுத்தல்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை தலைப்பு, லிசனிங். ஸோ அதை தான் நம்ம அதிகம் என்ன பண்ணுறோம், நம்ம 3 வாரமாக பிரசங்கமாக கேட்டுட்டு வரோம். நிறைய காரியங்கள் கேட்டோம், நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இப்போ அதை தாண்டி இந்த கடைசி இல்லை, இது 4வது வாரம், இன்னொரு வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கர்த்தர் பேசுகிறத கேட்டோம், இயேசு கிறிஸ்து பேசுகிறது கேட்டோம். இந்த வாரத்தில் 3வது திரியேக தேவனில் 3வது யார் இருக்கா? ஆவியானவர். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆவியானவர் நம்மோடு பேசுவது, நம்மோடு இடைபடுவது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பல விஷயத்தில் தடுமாறி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் பல விஷயத்தில் குழப்பம் அடைஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. ஆவியானுடைய சத்தம் தொனித்தாலும், அந்த ஆவியானவர் பேசினாலும் கேட்கக்கூடிய மனநிலைமையில் நாம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால தான் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க, பலவீனங்களில் மாட்டிக்கிறாங்க, கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க, உலகபூர்வமான சந்தோஷம் இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என்ன பண்ணுது வருது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆழமாக நம்ம தியானிக்கக்கூடிய விஷயம் அதுதான். ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்லா கவனிங்க. கர்த்தர் பேசுவார், அவங்க ஜனங்க கேட்பாங்க. ஜனங்க கேட்டு வழி நடக்கிறது தான் மெயின். எல்லாமே நீங்க வாசிச்சு பாருங்க, வேத வசனங்களை பாருங்க. தாவீதோடு கர்த்தர் பேசினார், சாமுவேலோடு கர்த்தர் பேசினார், சீஷர்களோடு கர்த்தர் பேசினார். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் யோவானோடு வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி கர்த்தர் பேசுவதை கேட்டு நடப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பேசுவதை, கர்த்தர் பேசுவதை ஏன் என்னால கேட்க முடியலனா, முதல் காரியமே என்ன அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய ஒரு உணர்வு இல்லாம வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பிடிச்சி இப்படி ஒருத்தர் கிள்றாங்கன்னா உடனே எனக்கு என்ன ஆயிரும், யாரோ இங்கே கிள்றாங்க, எனக்கு ஒரு வழி தெரியுது, ஒன்று நடக்குதுன்னு தெரியுது. இப்போ இதே சமயத்தில் இந்த கை முழுவதும் மறுத்து போச்சுன்னா, மறுத்து போயிருது பார்த்தீங்களா? அப்போ யார் பிடிச்சி கிள்னாலும் நமக்கு என்ன பண்ணுறது இல்லை, வலிக்கிறது இல்லை, எதுவும் தெரியறது இல்லை. அப்போ என்ன கிள்ளுனாலும் அங்கே குத்துனாலும் எதுவுமே தெரியறது கிடையாது. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கை இருக்குது ஆனால் மறுத்து போச்சு. அந்த போல கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விடாதபடி என் காதுகள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, மறுத்து போயிருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்காம உலகபூர்வமா மனுஷங்க சொல்றதை கேட்டுட்டு, உங்க உணர்வுல என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் கேட்டுட்டு, இல்லை யாரோ அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உலகம் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டு இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்ததான ஒரு சந்தோஷம் இல்லை. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டு, என்னங்கய்யா இந்த ஆண்டவர் கும்பிட்டு பிரயோஜனம்? உலகபூர்வமான மனுஷன் எப்படி இருக்கிறானோ அதே பிரச்சனையில தான் நானும் இருக்கிறேன். அவன் என்ன பலவீனத்தில் இருக்கானோ அதே பலவீனத்தில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு என்னங்கய்யா சந்தோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருதுன்னா கவனிங்க. கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கல. ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ஏன் என்னால் அதை ருசி பார்க்க முடியலன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உணர்வு இல்லாம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? கர்த்தர் பேசுவதை என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்னது உண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல். இதுல இன்னைக்கு வாசித்த ஒரு வேத பகுதி பாருங்க.
அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஊழியத்திற்காக ஒரு ஊருக்கு போக திட்டம் போடுறாங்க. அது எந்த ஊர்? பிரிக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். சரிங்க, அங்கே போய் என்ன, பித்தினியா அப்படிங்கிற ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்க, போய் சுவிசேஷம் பண்ணணும், ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தை பாருங்க, ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் என்ன பண்ணுச்சு, அவர்களை அந்த இடத்துல போக விடலை. அதுக்கப்புறம் ஒரு தரிசனம் வருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, பித்தீனியா நாட்டுக்கு போக வேண்டியவங்க மகதோனியா நாட்டுக்கு போக சொல்லி வழிநடத்தப்படுதல். இதுதான் இந்த சம்பவம். சரிங்களா, அதை நம்ம வச்சிருவோம் ஒரு புறம். இப்போ ஒரு 4 காரியங்களை நம்ம டைட்டில் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் நமக்கு வழிகாட்டியும் வழி நடத்துதலும் ஆகும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு வழிகாட்டியும் வழி நடத்துதலும் ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் தான் வழி இருக்கு அப்படின்னு சொல்றது வழிகாட்டி, இந்த பக்கம் வழி இருக்குன்னு சொல்றது மாத்திரமல்ல, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான் கூட்டிட்டு போறதுதான் யாரு, வழி நடத்துதல். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். கர்த்தர் இந்த பக்கம் வழி இருக்குது நீ போ அப்படின்னு நம்மளை தனியாக அனுப்பிச்சு கவலையோடு நெருடலோடு, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இடுக்கமான வாசல் வழியாக நான் உன்னை கூட்டிட்டு போறேன், போராட்டங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, இப்படிப்பட்ட பாதையில் நீ போக போற, அதனால நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிற தெய்வம் அல்ல. இல்லை உனக்கு ஒரு டம்ளர் நான் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குறேன் நீ குடிச்சிட்டு நீ போ அப்படி சொல்லுகிற தெய்வமும் கிடையாது. உனக்கு ஒரு பெலன் கொடுக்குறேன் நீ போ, தனியாக சண்டை போடு, தனியாக எதிர்த்து நில்லு, அப்படி இல்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் சரி, நமக்கு எப்பயுமே வழி காட்டியும் வழி நடத்துதலுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தெய்வீக வழி நடத்துதல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நமக்கு எதை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:21. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. இந்த காதுகள் கேட்கும் அப்படின்னு சொல்ற இந்த இடம் நம்மளுடைய மாம்ச காதுகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய காது. நம் சரீரத்துக்குன்னு ஒரு காது இருக்குது, சரீரத்துக்குன்னு ஒரு கண் இருக்குது, சரீரத்துக்குன்னு ஒரு வாய் இருக்குது. அதே போல இதுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆவிக்குரிய சரீரம் காது உண்டு, இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு கண்ணு உண்டு, இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குன்னு ஒரு வாய் உண்டு. சில நேரத்தில் வெளிவாய் இப்படி இருந்தாலும் உள்ள கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது உண்டு, உள்ள திட்டுறது உண்டு. வீட்டிலலாம் பாருங்க, மனைவி சமைச்சு ஒரு சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா அது நல்லால அப்படின்னு சொன்னால் வாயில் சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது அப்படின்னு வாயில் சொல்லுவாங்க, ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க, திட்டுறது உண்டு. கணவர் அப்படி தான், ஏதாவது கேட்டு நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க அப்படின்னு வெளியளவில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே என்ன பண்ணும், ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே ஒரு பேச்சு நடக்கும், ஒரு கலவரம் நடக்கும். அப்போ அதே போல் சில நேரங்களில் ஆவிக்குரிய காதுகளும் ஆவிக்குரிய கண்களும் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஏசாயா அழகா சொல்றாரு, வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும். இந்த உலகத்தில் பயணம் பண்ணும் பொழுது நேரான பாதை தான் சத்தியத்தின் பாதை, நேரான பாதை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாதை. அந்த பாதையினுடைய வழிகாட்டி தான் இந்த வேத வசனம். என்றைக்கு இந்த வேத வசனத்தை விட்டு வலதுபுறமாக இடதுபுறமாக சுய விருப்பத்தின்படி இல்ல மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி சாயும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பின்னால் இருந்து சொல்லுவாராம், மகளே இந்த வழியில போகாத, மகனே இந்த வழியில போகாத, இது சரியான வழி கிடையாது, இது நான் உனக்கென்று வைத்திருக்கிற வழி அல்ல என்று சொல்லி நம்மை நேரான பாதையிலே கூட்டிட்டு போற ஒரு சத்தம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். அல்லேலூயா. அந்த சத்தம் தான் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்கும்னா சமாதானத்தை கொடுக்கும்.
நீங்களோ நானோ உலகபூர்வமான மனுஷனுடைய பேச்சையோ உலகபூர்வமான மற்ற நம்மளுடைய திறமை, படித்த படிப்பு அது சொல்றது உண்டு. இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு, இந்த காரியங்கள் இருக்கக்கூடிய அறிவின் நிமித்தமாக நான் எடுக்கிற டெசிஷன், நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம எடுக்கிற காரியங்கள் சில நேரத்தில் தவறா முடிஞ்சிடும். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டமா இருக்காது. ஆனா தேவ திட்டத்தை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நாம் பயணம் செய்யும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தெய்வீக சமாதானம். யோவான் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதுதான் செய்கிறார். அதாவது இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் தருகிறவர் மாத்திரமல்ல கர்த்தர், எல்லாவற்றிற்கும் மேல நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், நமக்கு போதகராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஸோ ஃபர்ஸ்ட் காரியம் அது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் எப்பொழுது நமக்கு எதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க விடாது. ஹல்லேலூயா. ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நல்லா கவனிச்சு பாருங்க. தப்பான காரியத்தை செய்யும் போது தான் என்ன பண்ணும்? தவறு நடக்கும். ஒரு விஷயத்தை சரியா செய்யும் போது அங்க என்ன நடக்காது? தப்பு நடக்காது. ஒரு விஷயத்தை கரெக்டா செய்யும் போது அங்க தப்பு நடக்காது. அந்த விஷயத்தை ஒன்று நமக்கு அறிவில்லாமல் இருக்கலாம், இல்லை அதை குறிச்சதான காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நம்ம செல்லுகிற பாதையிலே கவனம் இல்லாமல் இருக்கலாம். இந்த காரியங்கள் தான் என்ன நடக்கும்? சில நேரங்களில் எரர்னு சொல்லுவாங்க, தப்பாக என்ன பண்ணிடும்? கொண்டு போய் முடிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிலோ ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். இதுதான் சரியான முறை. இதே சமயத்தில் ஒரு டம்ளர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரிசியை போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? தீஞ்சு போயிடும். ஒரு தப்பு அங்கே என்ன பண்ணணும்? நடக்கும். அது சாப்பிட முடியாமல் வீணா தூக்கி தான் என்ன பண்ணணும்? எரியணும். இதுதான் எரர்னு சொல்கிறது, தவறுன்னு சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றிற்குமான ஒரு சரியான விகிதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா விஷயங்களும் இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் பேசணும், இதை தான் செய்யணும், இதை தான் வாங்கணும், இதை இப்படி தான் வாழணும், இந்த பேச்சு தான் நம்மக்கிட்ட இருக்கணும். எல்லாம் பைபிளில் ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்காரு வேத வசனத்தில். ஆனால் இந்த சத்தியத்தை, அதனால தான் வேதாகமத்துக்கு பேர் சத்தியம், ட்ரூத் அப்படிங்கிற, உண்மை அப்படிங்கிறோம். இந்த சத்தியத்தை விட்டு வலுவிலகி உலக பிரகாரமான காரியங்கள்ல, உலக பிரகாரமான தாட்ஸ், எண்ணங்களை நமக்குள்ள அலோவ் பண்ணீங்கன்னா, ஏற்றுக்கொண்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் என்ன பண்ணும்? நடக்கும். ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வைத்திருக்கிறார்? பிதா இந்த பூமியில வந்தாரு, எல்லாத்தையும் படைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு, உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி பரலோகம் திரும்ப போயிட்டார். அப்ப அவர் சொல்றாரு, நான் மேல போன உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பார். ஏன் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னா, நாம் எப்பொழுதும் எந்த நிமிஷமும் வலதுபுறம் சாயிற மாதிரி இடதுபுறம் சாயிற மாதிரி ஏதாவது ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். மனுஷனுடைய குணம் அதுதான். இருக்கிற எல்லாரும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே அப்படிதான். எல்லாத்தையுமே சரியா நான் செஞ்சிருவேன் யாரும் சொல்ல முடியாது. சரியா தொடங்கினாலும் முடிக்கும் போது தவறில் கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம்? சில விஷயங்களை முடிச்சிடறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே அந்த தவறுகள் நடக்கக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒவ்வொரு நிமிஷம் தோறும் நம்ம என்ன பண்ணுகிறார்? தவறு செய்ய விடாதபடி நம்மை தடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தவறை செய்யக்கூடாதுன்னா தேவ சத்தத்துக்கு உங்க காதுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி, ஒரு உணர்வு மாதிரி வச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னா நம்ம என்னமோ கையை தட்டி குதிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாது பரிசுத்த ஆவியானவரை. இல்ல பரிசுத்த ஆவியானவர் வேற எதுக்கோ பயன்படுத்துகிறவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரமும் என்னோடு கூட இருக்கிறவர். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவனிலே அவர் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார். இவருடைய வேலை அதுதான். நான் தவறு செய்து விடாதபடி சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வேத வசனத்தை மாம்சத்துல நாம என்ன பண்ண முடியாது? ஒருபோதும் கீழ்ப்படிய முடியாது. உலக மனுஷன் கையில கொண்டு போய் இந்த வேத வசனத்தை பைபிளை நீங்க கொடுத்து பாருங்க, பைபிளை கொடுத்து நீங்க என்ன பண்ண முடியாது? அவங்க இதுக்கு கீழ்ப்படிய முடியாது.
இதுல சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? கடினமானதா இருக்கும். ஆனா அதே சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வேத வசனம் வெளிச்சமா இருக்கும், கீழ்ப்படிதலுக்குண்டாக போக முடியும். இன்னைக்கு எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள்லாம் இந்த வேத வசனத்தை படிக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களா? உலக பிரகாரமான ஜனங்கள் எத்தனையோ பேர் வேத வசனத்தை படிக்கிறாங்க. பைபிள் நல்லா இருக்கு, இந்த வார்த்தை, இந்த வசனம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அதுக்கு கீழ்ப்படிய முடியுதானா? கீழ்ப்படிய முடியல. ஏன் முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே சத்தியத்திற்குள்ளாக என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அல்லேலூயா. வேத வசனத்திற்குள்ளாக என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். சகோதர சகோதரி, அதுதான் வேத வசனத்தை கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் வெறும் பேப்பர் இல்லை, இந்த வேத வசனம் வெறும் எழுத்து இல்லை. பரிசுத்த ஆவியானவர் முகமுகமாய் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை. காலையில 2 அதிகாரத்தை படிச்சுட்டு போறீங்க, 2 வசனத்தை படிச்சுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அதாவது தண்ணி குடிச்சு வச்சுக்கிற மாதிரி வேத வசனத்தை என்ன பண்ணுறீங்க? ஜீவ தண்ணீரெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க இந்த உலகத்துல சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த வார்த்தைக்கு இங்க இப்படி இருக்கணும், இந்த விஷயத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இதுதான் இப்படி இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார், உங்களோடு பேசுகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அதுல ரொம்ப கவனமா என்ன பண்ணுங்க, இருங்க. அடுத்த ஒரு விஷயம், முதல் பாயிண்ட்லயே நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நமக்கு என்ன பண்ணுது? வழிகாட்டியும் வழிநடத்துதலுமாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வழிகாட்டியும் வழிநடத்துதலையும் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1:19. நல்லா கவனிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மை என்ன பண்ணீங்க? அல்லேலூயா. சகோதர சகோதரி, ஆசீர்வாதத்தினுடைய சாவி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வழி காட்டுதலிலும் வழி நடத்துதலிலும் கீழ்ப்படிதல், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல், தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சாவி. நீங்க நல்லா கவனிங்க. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த உலகத்துல என்ன வந்தது? என்ன வந்ததுங்க? ஆமா, ஏவாள் ஏன் தப்பு பண்ணா, ஏன் பாவம் வந்துச்சு அப்படின்னா, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணா? பாம்பின் மூலியமாக, சர்ப்பத்தின் மூலமாக வந்த பிசாசின் சத்தத்துக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான். சத்தம் தான் அங்க பிரச்சனை. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஏதேன் தோட்டத்தை போல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாய் அள்ளி தருகிறவராக இருக்கிறார். தேவ சத்தத்தை விட்டுட்டு இந்த மாதிரி பிசாசானவுடைய சத்தம், உலகபூர்வமான சத்தம், மாம்ச சத்தம், இச்சையின் சத்தம், இப்படிப்பட்ட சத்தங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது நாம் முதல்ல இழக்கிற காரியம் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். அல்லேலூயா. கர்த்தர் வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஏதேன் தோட்டத்தை விட்டு நீங்க என்ன பண்ணிருங்க? வெளியே போயிரு. ஏன்னு சொன்னா, ஏதேன் தோட்டங்கிறது ஆசீர்வாதமான ஒரு விஷயம். கடந்த வாரம் ஒரு நாள் உட்காந்து ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் நான் வீட்டில் செடியெல்லாம் வளர்த்துறேன். அப்போ ஒரு சேர் போட்டு உட்காந்து செடியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அதில் நிறைய பூச்சிகள் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. பூச்சினா புழு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. அப்புறம் அந்த செடியை பார்த்துட்டு அப்புறம் யோசித்தேன், இந்த வீடு நிலங்கள் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது உண்டு. வீட்டை குறித்து நான் என்ன பண்ணேன்? யோசித்தேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீடுங்கிறது நமக்கு என்னதுங்க? வீடுங்கிறது நமக்கு என்ன? ஆசீர்வாதம். அப்படிதான் ஐயா நல்ல ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த செடியை குறித்து யோசிக்கும் போது, அந்த வீட்டை குறித்து யோசிக்கும் போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வீடுங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சாபம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தாரா? வீடு கட்டி கொடுக்கல. ஆனா ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? எல்லா வகையான பூச்சிகளும் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் எல்லா வகையான விலங்குகளும் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. புலி இருந்துச்சு, யானை இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதே போல எல்லா வகையான சின்ன சின்ன பூச்சிகளும் இருந்துச்சு. ஆனா எதுவுமே யாருக்கும் என்ன கிடையாது? தொந்தரவு கிடையாது, தீமை கிடையாது. இப்ப அப்படியே வாங்க, வீடு நம்ம எதுக்கு கட்டுறோம்? நீங்க தான் சொல்லணும். எதிலிருந்து பாதுகாப்பு?
விலங்குலிருந்து பாதுகாப்பு, பூச்சியிலிருந்து பாதுகாப்பு. இன்னொன்று என்னன்னா, செடிகளோடையே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் செடிகளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னா எதை கட்டுறான்? ஏன்னா ஒரு செடி வளர்றதுக்கு என்ன தேவை? சூரிய வெளிச்சம் தேவை, தண்ணி தேவை, மண் தேவை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சூரிய வெளிச்சத்தை அடைச்சிட்றான். தண்ணி வீட்டுக்குள்ளே நிற்கக்கூடாது, வெளியே போயிடணும். மூணாவது என்னென்னா, மண் தர தெரியக்கூடாது, காரையை போட்டு என்ன பண்ணும் அப்போ செடி. ஏன்னா இந்த பாவம் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, சாதாரண கொசுவை கூட நமக்கு என்ன ஆகிடுச்சு? தீமையான பூச்சியாக மாற்றி வச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கொசுவுக்கு நம்ம எப்படி பயந்துக்கிறோம்? இந்த ஆள் அவுட்டை போடு, அதுலேயும் கொசு அடங்கலை. இப்போ என்னமோ அந்த ரவுண்டு சுருள் வந்திருக்கு, அதை பற்றி வை. இப்போ ஏதோ புதுசாக ஊதுபத்தி மாதிரி இருந்திருக்கு, அதை பற்றி வை. இந்த கொசு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த வீடுங்கிறதே நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு சாபத்தினுடைய வெளிப்பாடு தான் வீடு. கர்த்தர் இப்படி நம்மளை படைக்கல. ஏதேன் தோட்டத்தில் அப்படியே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்னாடி என்ன கிடையாது? ட்ரெஸ்ஸே கிடையாது, உடை கிடையாது. சிங்கம் கடிக்கல, கரடி கிடைக்கல, பாம்பு கொத்தலை, எந்த மிருகமும் எந்த இதுவும் என்ன பண்ணலை. அவர்களுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு வந்து பேசுவதை கேட்டு மகிழ்ந்திருப்பது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சந்தோஷம். அப்ப இப்படிதான் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, தேவ சத்தத்தை கேட்பதுதான் உங்களுக்கு எனக்கு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதுதான் உங்களுக்கு எனக்கு ஒரு நிரந்தர ஒரு சமாதானமா இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் வழிகாட்டியும் வழிநடத்துதலுமாக என்ன பண்ணுது இருக்குது. முதல் பாயிண்ட் இது. ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியின் சத்தத்தை தெளிவாக கேட்க ஆவிக்குரிய உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய உணர்வு. இங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய உணர்வோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. மாம்ச உணர்வு எல்லோருக்குள்ளும் உண்டு. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா என் வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்னா என் உடம்புக்கு அது நல்லா இருக்கும். ஒரு ஆபரணம் உடுத்துறோன்னா என் முகத்துக்கு அது நல்லா இருக்கும். அப்போ இது எல்லாமே மாம்சத்தினுடைய உணர்வு. எல்லா விஷயத்தையும் என்றைக்கு நீங்க ஆவிக்குரிய உணர்வோடு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஆவிக்குரிய உணர்வு ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுற பேச்சுல அதுல ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட என்னால பேச முடியல. நீங்க மாம்சத்துக்குரியவர்களும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறீங்க. அப்படி எண்ணிதான் என்னால என்ன பண்ண முடியுது? பேச வேண்டியதா என்ன பண்ணிருச்சு ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. என்றைக்கு மாம்சம் தலையெடுக்க ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு மாம்சத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்பொழுது ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய உணர்வு உங்களுக்குள்ள எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மரித்து போனதா இருக்குது. ஹல்லேலூயா. பவுல் அதான் பேசுறாரு. நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களால புரிந்து கொள்ள முடியும், சத்தியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்க மாம்ச குணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் என்ன பேச முடியும்? அந்த குழந்தைகிட்ட போய் உட்காந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும், இந்த மாதிரி காரியங்கள், ரொம்ப கடினமான காரியங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. கரண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை மற்ற காரியங்களை குறித்து சொல்ல முடியாது. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அதுதான் நம்ம பேச முடியும். அதே போலதான் நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றத, கர்த்தர் பேசுவதை கேட்க முடியாம திணறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். இன்னைக்கு இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்களா என்ன பண்ணும் இருக்கணும். அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுங்க ஐயா, ஆவியானவர் என்னோடு பேசணும்னா அதுக்கு முதல்ல ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் மாத்திரம் தான். ஜெபம் தான் உங்களை என்ன பண்ணும்? உங்களுடைய மாம்சத்தை உடைச்சு ஆவிக்குரிய உணர்வை உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? கொண்டு வரும். அல்லேலூயா. உபவாச ஜபம்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு வைக்கிறோம்? இல்லை அது எதுக்கு ஜெபிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் உபவாச ஜபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, உபவாச ஜபம்னு ஏன் ஆண்டவர் நம்மோடு அந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், என்றைக்கு மாம்சத்தை நாம் வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான்
நம்மளுடைய கவனம் முழுவதும் கர்த்தர் பக்கமாய் திரும்பும். ஹல்லேலூயா. பசி, அதே போல வாயினுடைய உணவினுடைய அந்த சுவை, இது எல்லாவற்றையும் வெறுக்க ஆரம்பிக்கிறது தான் உபவாசம். என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ், என் முழு நோக்கமும், என்னுடைய முழு கவனமும் கர்த்தர் பக்கமாக திரும்பும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுவார், என் பிள்ளை எனக்காக சாப்பிடாம என்ன பண்ணியிருக்கா, உட்காந்துருக்கா. என் பிள்ளை மாம்சத்தை வெறுத்து உட்காந்துருக்கிறா. என் பிள்ளை இதையெல்லாம் வெறுத்து உட்காந்துருக்கிறா. நான் அவளோடு போய் என்ன பண்ணணும், பேசணும். ஹல்லேலூயா. என் மகனோடு நான் போய் பேசணும். என் திட்டங்களை என் பிள்ளைக்கு நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு கர்த்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். என்றைக்கு உங்களுடைய மாம்சத்தை ஒடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி என்ன பண்ணும், உணர்வுள்ளதா என்ன பண்ணும், மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் பேசுற ஒரு விஷயத்தை பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுற ஒரு விஷயம் நீங்க ரொம்ப கவனிக்கணும். அதாவது தேவ சத்தத்தை கிளியரா கேட்கணும்னா நாம என்ன பண்ணணும், ஆவியில உணர்வுள்ளவர்களாக இருக்கணுங்கிற ஒரு தலைப்பு கீழே தியானிச்சுட்டு வரோம். அதுல ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கர்த்தர் பேசுறது எப்பயுமே எப்படி பேசுவாரோ, மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். அல்லேலூயா. கத்தி பேச மாட்டார், அதட்டி பேச மாட்டார். கர்த்தர் நம்மோடு இடைபடும் போதெல்லாம் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து வாழும் பொழுது 3.5 வருஷத்துல அவர் எவ்வளோ கத்தி பேசினார், எவ்வளோ அதட்டி பேசினார் நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல தான் பார்க்க முடியுது. தேவாலயத்திற்குள்ளாக அவங்க எல்லாம் விற்பனையா பண்ணும்போதும் அங்கதான் கொஞ்சம் கோபப்பட்டு அவர் பேசுறார், மற்ற எந்த இடத்துலையும் அவர் பேசல. அப்ப நல்லா கவனிக்க. இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மெல்லிய சத்தத்தோடு கர்த்தர் பேசுறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இவ்வளவு சத்தமா நான் பேசிட்டு இருக்கேன், இதுவே இவ்வளவு சத்தம் தான் பேசுவேன், இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த விஷயம் என்ன பண்ணணும், உங்க கவனத்தை என்ன பண்ணணும், முழுவதுமாக என் பக்கம் என்ன பண்ணணும், திருப்பணும். எதை குறித்து யோசிக்கூடாது. அவரே பேசுறது கேட்க மாட்டேங்குது, இதை நான் வீட்டை குறித்து யோசிச்சேன்னா, கதவை பூட்டுனான்னு யோசிச்சேன்னா என்ன ஆகுறது, இல்லை பக்கத்தில் யாராவது பேசிட்டு இருக்காங்களா அதை கவனம் கொடுத்து கேட்டால் பேசுறது எனக்கு கேட்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை தயார்படுத்துவோம். அந்த சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆவியானவர் மெல்லிய சத்தம் தான் பேசுவாரு. அந்த சத்தத்துக்கு நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வேற எந்த சத்தத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில அலோவ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அனுமதிக்க கூடாது. ஒரு விஷயம் செய்ய போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட போய் கேட்டு, இவங்க கிட்ட கேட்டு, இவங்க கிட்ட கேட்டு, அவங்க கிட்ட கேட்டு, அவங்க கிட்ட கேட்டு, இத்தனை சத்தங்களோடு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுற சத்தம் என்ன பண்ணாது, கேட்காது. அப்ப மெல்லிய சத்தம் வரணும். உங்களுக்குள்ள வண்டி வாங்கணும் தோண்டிருச்சுன்னா முதல்ல யார்கிட்ட போய் உட்காரணும், தேவ சமூகத்துல போய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது என்ன 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் தேவ சமூகத்தில், அடிக்கடி சொல்ற விஷயம் தான், தேவ சமூகத்தில் உட்காருங்க. இந்த விஷயத்தை நான் வாங்கலாமா ஆண்டவரே, இந்த விஷயத்தை நான் செய்யலாமா ஆண்டவரே. தோல்வியே இருக்காது, ஏமாந்து போக மாட்டீங்க, துரோகம் யாரும் பண்ண முடியாது. கர்த்தர் மெல்லிய சத்தம் கொண்டு பேசுறார். ரொம்ப கவனமா கேட்கணும் பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை. அப்ப ஆண்டவர் பேசுறத நான் தெளிவா கேட்கணும் அப்படின்னு சொன்னா தேவ சத்தத்துக்கு என் காதுகளை கூர்மையாக்கி நான் என்ன பண்ணணும், அதை கவனிக்கணும். அடுத்த ஒரு விஷயம், தேவ சத்தத்தை தெளிவா கேட்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் கிட்ட நெருங்கணும். ஹல்லேலூயா. தேவன் கிட்ட நெருங்கணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவார், சேருவார். ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பக்கத்துல நான் இப்படி இருக்கேன், இன்னொருத்தர் பக்கத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பேசுறது புரியலன்னா அடுத்த செகண்ட் இயற்கையா நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 பேர் உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் இருக்கிறவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, இந்த பக்கம் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அவர் பேசுறது கேட்கல, உடனே என்ன பண்ணுவீங்க? கிட்ட போவோம். எப்படி? உடனே நம்மளுடைய தலையை அப்படி சாய்ச்சி அவங்க கிட்ட காதை என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம். ஏன்னா அவங்க பேசுறது எனக்கு என்ன பண்ண முடியல, கேட்கல. அப்போ நான் கிட்ட போகும்போது அவங்க பேசுறது எனக்கு என்ன பண்ணுது, கேட்குது. அவர் பேச பேச நான் தூரம் போய்கிட்டே இருந்தேன்னா இங்க இருக்கும்போதே பேசுறது எனக்கு கேட்கல, இங்க வந்துட்டுனா கேட்காது, இங்க வந்துட்டுனா கேட்காது, இந்த ரூமை தாண்டி வெளியே போயிட்டுனா எனக்கு என்ன பண்ணாது, கேட்காது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுறத நான் தெளிவா கேட்கணும்னா நான் என்ன பண்ணணும்,
தேவனுக்கு கிட்ட போகணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா நான் எதை விட்டு தூரம் வரணும்? சொல்லுங்க. உலகத்தை விட்டு நான் தூரம் வரணும். ஹல்லேலூயா. நான் தேவ சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா உலக சத்தத்தை விட்டு நான் தூரம் வரணும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து இந்த பக்கம் கூடிய அவர் அந்த பக்கம் போகணும். இந்த இடத்தை விட்டு நான் அந்த பக்கம் இடம் கொடுக்கணும். அப்படி இடம் கொடுக்கும் போது தான் அந்த பக்கம் பேசுறவருடைய வார்த்தையை தெளிவா என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அதனால தான் வேதத்துல தெளிவா சொல்லுகிறது, இரு படகுல என்ன பண்ண முடியாது? பயணம் பண்ண முடியாது, கவுந்து விழுந்துருவீங்க. அதே போல பாஸ்டர் எனக்கு 2 காது இருக்குது, ஒரு காது ஆண்டவருக்கு, இன்னொரு காது யாருக்கு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் பக்கமும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறாங்க, உலகத்துக்குள்ளேயும் போய் இது இப்படி செய்யலாம், இது அப்படி செய்யலாம், இது அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு உலகம் என்ன சொல்லுதோ அதில் விழுந்துடுறாங்க. விழாதீங்க. தேவன் கிட்ட நெருங்கி சேருங்க. தேவனிடத்துல ஜெபத்துல. அதுதான் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை டைம் நேரங்களை ஆராய்ந்து செய்யணும். அதிகமான நேரங்களை உலகத்துக்கு கொடுக்க கூடாது. மற்றவங்களோட பேசுறது, மற்றவங்களோட ஊர் சுத்துறது, மற்றவங்களோட இருக்கிறது, டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, மற்ற காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுறது, இதெல்லாம் உலகத்தின் பக்கம் நெருங்கி போறீங்க. வேலை செய்யறீங்க, சாப்பாடுறீங்க, உங்க குடும்பத்தோடு பேசுறீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க வரீங்க, மீதி இருக்கிற நேரத்தை எல்லாம் யார் இடத்துல செலவு பண்ணும்? ஹல்லேலூயா. தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னா ஒரு ஜெபம். எனக்கு ஃப்ரீயா இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணும்? எடுத்து பைபிளை படிங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணிட்டோம்? உபவாசம். நாளைக்கு லீவு பாஸ்டர், நான் என்ன பண்ணிட்டோம்? அந்த வீட்டுக்கு போட்டா, இந்த வீட்டுக்கு போயிட்டா, அந்த ஊருக்கு. நாளைக்கு லீவு, உபவாசம், குடும்பமா உபவாசம் இருக்க போறேன், பிள்ளைகளோடு உபவாசம் இருந்து நான் ஜெபிக்க போறேன், கர்த்தருக்குன்னு காலையிலேருந்து நேரத்தை நான் செலவிட போறேன். ஜெபிக்க நமக்கு பாயிண்டா இல்லை. குடும்பத்துக்கு ஜெபிச்சாவே 3 நாள் பத்தாது. இதுக்கு மேல உலகத்துக்கு ஜெபிச்சோம்னா ஆயுள் முழுதும் ஜெபிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். அப்ப தேவனிடத்துல கிட்ட நெருங்கி சேர சேர தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணுவோம்? மாறுகிற பிள்ளையா இருப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு பாயிண்ட், 3வது பாயிண்ட் பாருங்க. நம்மை சரி செய்யவும் குற்றத்தை உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு எடுத்து வசனத்தை வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 16:8. நல்லா பாருங்க. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. 2 விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை சரி செய்யவும் குற்றத்தை உணர்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்ம குற்றத்தை உணராதபடி நம்முடைய இருதயத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கோம்? கடினமாக்கி வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவை எப்படி இந்த உலகம் உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு இளைப்பாறுதல் தருகிறவர், அவர் ஒரு ஆசீர்வாதம் தருகிறவர், அவர் தோல்ல சாஞ்சு நம்ம தூங்கலாம், கர்த்தர் நமக்கு அப்படி, கர்த்தர் நமக்கு இப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை என்ன பண்ணிக்காங்க? மாற்றி வச்சிருக்கிறாங்க. உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இளைப்பாறுதல் தருகிறவர், அவர் தோல்ல நம்ம சாஞ்சிக்கலாம், நமக்கு அவர் துணையா இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல உங்களையும் என்னையும் சரி செய்து தவறை உணர்த்துகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்தும் போதுதான் அவர்கிட்ட நாம என்ன பண்ண முடியும்? நெருங்கி சேர முடியும். சகோதர சகோதரியே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்துதான ஒரு உணர்வு இல்லாம, தேவ சத்தத்துக்கு வாழாம, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? இருதய கடினமுள்ள ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவங்க சீக்கிரமாக கானானை சுதந்திரிக்க முடியல? ஏன் சுதந்திரிக்க முடியல? தேவ சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. ஏன் கீழ்ப்படியணும்னா இருதய கடினம். இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, பார்வோன் இருக்கிறான், மோசே இருக்கிறான். நீங்க அந்த வார்த்தையை நீங்க அங்க பார்க்கலாம். மோசே போய் என் ஜனங்களை ஆராதிக்க விடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். விடமாட்டேன்னு சொல்லி 10 வாதைகளை கொடுக்குறார். இந்த 10 வாதைகள்ல முதல் வாதையிலேயே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு, ஐயோ இந்த கடவுள் ரொம்ப பெரியவர், இவற்றை நம்ம மோத முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி தெரிந்திருந்தும் அவனுக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இருதயத்தை கடினப்படுத்துவது. அல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்துவது அப்படின்னு சொன்னா, தேவ வசனம் உள்ளே செல்லாதபடி, தேவ சத்தம் உள்ளே செல்லாதபடி நம்முடைய இருதயத்தை கடினமா வச்சுக்கிறது.
அப்படி கடினமா வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன சத்தம் போட்டாலும், மொல்லமா பேசினாலும் சரி, கத்தி பேசினாலும் சரி, அந்த தேவ வார்த்தை இருதயத்துக்குள்ள போகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பண்ண தவறு அதுதான். சகோதர சகோதரியை, எப்பயும் தேவ வசனத்தை கேட்கும் பொழுது இருதய கடினம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இருதய கடினம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத காரியங்களை வச்சு உங்க இருதயத்தை கடினமாக்கிடக்கூடாது. நான் செய்யறது சரி, சில நேரத்தில் நான் பண்றதுதான் சரி, இது இப்படித்தான், இதை மாற்ற முடியாது, இந்த உலகம் இப்படித்தான் மாற்ற முடியாது, நான் இப்படித்தான் மாற்ற முடியாது, என் கோபம் இப்படித்தான் மாற்ற முடியாது, என் பேச்சு இப்படித்தான் மாற்ற முடியாது. இது எல்லாமே இருதய கடினம். எப்பொழுதும் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இலகுவான இருதயமா இருக்கணும். இலகுவான இருதயம்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு என்னை மாற்றிக்கொள்ளுகிற இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டு மாற்றிக்கொள்ளுகிற இருதயமா இருக்கணும். கடின இருதயம் இருக்கக்கூடாது. இங்கதான் போவேன், இங்கதான் வருவேன், இதை தான் செய்வேன், இதை தான் வாங்குவேன், நான் இப்படிதான் இருப்பேன், இவங்களோட தான் பேசுவேன், இவங்களோட நான் பேச மாட்டேன், நான் செய்யறதுதான் சரி, நான் படிச்சிருக்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு மனைவிமார்கள் சில நேரத்தில் கணவர்மார்கிட்ட இந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொன்ன உடனே அடுத்த வர கோவம், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணா செய்வேன் சொல்றோம். இருதய கடினம் அது. மனைவிமார்கள் சில தவறுகள் செய்யும் போது கணவன்மார்கள் சொல்ற, நீ என்ன சொல்றது, நீ சரியான ஆளா, நீ என்ன பேசுறது, நான் அப்படித்தான் இருப்பேன். இருதய கடினம். சகோதர சகோதரி, வேத வசனம் வரும்போது அதெல்லாம் வந்துட்டு போகுது, அதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு நம்ம காரியத்தை செய்வோம், பரலோகம் போய்க்கலாம். இருதய கடினம். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுடைய வழிநடத்துதலாம் இருக்கிறாருன்னா ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:6 வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் பாவத்தை குறித்து எச்சரிப்பார், நீங்க செய்யற தவறுகளை குறித்து எச்சரிப்பார். வேத வசனம் உங்களுக்கு நேரடியா வரும். அப்பதான் நீங்க தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு ஊர் உலகத்துல நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் என்னென்னமோ பாவம் பண்ணுது, தவறு பண்ணுது. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு பிள்ளை சிகரெட் பிடிக்குது சிறு வயதுல, ஒரு பையன் என்ன பண்ணா சிறு வயதுல குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான். பிள்ளைகள் தவறான பழக்கத்தில் நம்ம பார்க்க முடியுது. போய் மிரட்டுறோமா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஊர் பிள்ளைய நம்ம ஏன் போய் மிரட்டுவான், அது கேட்டால் நீ யார் என்ன கேட்கறதுக்கு, எங்கள் அப்பாவே நான் அலோவ் பண்ணுறாரு, எங்கள் அம்மா என்ன கேட்கல, நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்குது பிள்ளைங்க. அதே சமயம் அந்த தவறை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க செய்யும்போது என்ன பண்ணுறோம், குச்சி எடுத்து வீட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், துரத்து அடிக்கிறோம். உனக்கு சோறு கிடையாது, உனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, எதுக்கு இந்த பாவத்தை பண்ண, எதுக்கு இந்த தப்பை பண்ண, எதுக்கு சிகரெட் பிடிச்ச, எதுக்கு இந்த தப்பான பழக்கத்துக்கு போன, எதுவாக இருந்தாலும் சரி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஏன் உரிமை? அது ஏன் பிள்ளை. நாம் அவர் அப்பான்னு கூப்பிடுறோம், அவர் மகனேன்னு கூப்பிடுறாரு, நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறோம், அவர் மகளேன்னு கூப்பிடுறாரு. அப்படிப்பட்ட உறவு நமக்கும் தேவனுக்கும் இருக்கும்போது நாம் தவறு செய்யும் போது கண்டிப்பாக தேவன் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தான் செய்யறார். நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை சரி செய்யவும் குற்றத்தை உணர்த்துகிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். சில நேரத்துல சில தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல நீங்க இந்த காரியத்தை தப்பா செய்யறீங்க அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துருது. ஒருத்தவங்களுக்கு அப்படிதான் நம்ம சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்துட்டு, நாங்கள் இந்த சர்ச்சை எனக்கு வேண்டாம், வேற சர்ச்சுக்கு போறோம் அப்படின்ட்டு போனாங்க. சரி, ஓகே, உங்களுடைய மன காரியம். தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்தும் போது அது தாயோ தகப்பனோ போதுகரோ யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க, நிதானிங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், சரி நான் ஆண்டவர் பக்கமாக நான் திரும்பிடுறேன். பெற்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க, கணவன்மார் இருக்கிறீங்க, மனைவிமார் இருக்கிறீங்க, கர்த்தர் நல்லா கவனிங்க. யாரை கொண்டாவது உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. பிள்ளையாமோடு எது பேசுச்சு? சத்தம் தான் அங்க மெயின். அது கழுதையோ பூனையோ சிங்கமோ இல்லை. பிள்ளையாம் பண்ணுகிற தவறை கர்த்தர் சொன்னாரு, பிள்ளையாம் கேட்கல, கடைசியில் கழுத பேச ஆரம்பிச்சுட்டு, பிள்ளையாம் நீ தப்பு பண்றடா, இந்த தப்பை நீ பண்ணாத, இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன பண்ண முடியாது, சாபம் கொடுக்க முடியாது. கழுதை பேசியதே. கழுதை பேசும்போது நம்ம வீட்டுக்காரர் பேசுவாரா, பேச மாட்டாரா? மனைவி பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? தாய் தகப்பன் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஆண்டவர் பேசுவார். எடுத்தோன்னே சண்டை போடக்கூடாது. நீ என்ன பேசுறது, நான் என்ன பேசுறது, நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, உன் வயசு என்ன, என் வயசு என்ன, நீ சம்பாதிக்கிறியா, நான் சம்பாதிக்கிறேனா?
உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, என் கணவர் இந்த விஷயத்தை இப்படி சொல்றாரு, இது சரியா தப்பா? என் மனைவி இந்த விஷயத்த சொல்றாங்க, இது சரியா தப்பா? போதகர் இந்த விஷயத்த சொல்றாரு, இது சரியா தப்பா? ஆண்டவர் தெளிவா உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவு, இல்லம்மா உன் கணவர் சொல்றது சரி, கீழ்ப்படி. உன் மனைவி சொல்றது சரி, கீழ்ப்படி. சாராள் என்ன பண்ணா, ஆபிரகாமை கூப்பிட்டு ஆகார கல்யாணம் பண்ணிட்டு போனான். கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை வேணும், கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆனோன்னு சாராளுக்கு என்ன பண்ணிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. இப்போ என்ன சொல்றா சாராள், என்ன பண்றா, போய் என்ன பண்ணிடுறா, அந்த குழந்தைய ஆகாரையும் அந்த குழந்தைய வீட்டை விட்டு அனுப்பிடு அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, இவர் வரார், ஆபிரகாம் வரார். ஆண்டவரே, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், ஆகார் என் மனைவி தானே, அவங்களுடைய பிள்ளை இஸ்மவேல் என் குழந்தை தானே ஆண்டவரே, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, பயந்துக்கிறீங்க, வீட்டுக்காரர் அடிச்சுடுவாரா என்ன? அப்படி சொல்லுங்க. உன் மனைவி சொன்னதை போய் என்ன பண்ணு, கேளு. உன் மனைவி என்ன சொன்னா, ஆகாரே உன் பிள்ளைய அனுப்ப சொன்னா, போய் அனுப்பு அப்படின்னாரு. நம்ம எப்படி நினைக்கலாம், ஒருவேளை தவறா யோசிக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, சாராள் வயிற்றில் பிறக்கிற குழந்தை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆகார் வயிற்றுல பிறந்த இஸ்மவேல் பார்த்தீங்க அப்படின்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி கிடையாது. இது இவர்கள் பண்ண தவறு. அப்ப இந்த சந்ததி அந்த சந்ததியும் குழம்பிடக்கூடாது, சுத்தி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் ரெண்டு பேத்தையும் பிரித்து வைக்க பிளான் பண்ணார். அப்படி பிரித்து வைக்க பிளான் பண்ணும்போது அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஆபிரகாமால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னதான் இருந்தாலும் இஸ்மவேல் என் பையன் தானே, என்னதான் இருந்தாலும் ஈசாக்கு என் பையன் தானே, ரெண்டு பேத்தையும் ஒன்னா வளர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்கல. அப்ப சாராள் சொன்ன விதம் ஆபிரகாமுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, சாராள் ஆகார் மேல் இருக்கிற வெறுப்புல சொல்றா, அதனால தான் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, சாராள் சொல்றது சரி. அல்லேலூயா. சாராள் சொல்றது சரி. இஸ்மவேல் வேற ஒரு சந்ததி, அந்த சந்ததியும் இந்த ஈசாக்கின் சந்ததி அங்கே என்ன பண்ணக்கூடாது, இணையக்கூடாது. அல்லேலூயா. அங்கே குழப்பம் வந்துடக்கூடாது. இந்த சந்ததி தனியா போகணும். இந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து நான் கொண்டு வர போறேன். இந்த சந்ததி தான் இஸ்ரவேல் சந்ததி, இது ஆபிரகாமின் சந்ததி, தலைமுறை தலைமுறையாக இருக்க போகிறது. இஸ்மவேல் சந்ததியை நான் தேர்ந்தெடுக்கல, நீ பண்ண தப்பு. உடனே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சேனம் கட்டி என்ன பண்றான், குதிரை மேல எல்லாம் கட்டி பொருள் எல்லாம் கட்டி என்ன பண்ணிட்டான், ஆகாரையும் இஸ்மவேலையும் கட்டி என்ன பண்ணிட்டான், அனுப்பிச்சிட்டான். எனக்கு 100 வயசு, உனக்கு 90 வயசு, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். கவனமா என்ன பண்ணு, கவனிங்க. கடைசி ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது பரிசுத்த ஆவியின் குரல் வெளிப்படுத்துதல் மற்றும் வழிமுறையை போதிக்கிறது. ஹல்லேலூயா. ரெவலேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படுத்துதல் மற்றும் வழிமுறையை என்ன பண்ணுது, போதிக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:10. நல்லா கவனிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும், ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் என்ன உங்களுக்கு பேசும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மறைவான காரியங்களாக இருக்கிறதோ, இல்ல ஆழமாய் புதைந்து கிடக்கிற காரியங்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் தெளிவாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க சொல்றேன் பாத்தீங்களா, பாஸ்டர் என் முன்னாடி விட்டு என் பின்னாடி பேசுறாங்க, சொல்றது உண்டு. சில நேரத்தில் சொல்றது, பாஸ்டர் நான் ஏமாந்துட்டேன், அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நான் ஏமாந்துட்டேன், சொல்றது உண்டு. பாஸ்டர் எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் நம்பி தான் போனேன், என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது உண்டு. இதெல்லாம் எதனுடைய குறைபாடு தெரியுமா? உங்களுடைய ஜெப குறைபாடு. இதெல்லாம் எதனுடைய குறைபாடு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்க டைம் கொடுக்காம சுயமா எல்லா காரியத்தையும் நீங்களா யோசிச்சு இது சரி இது சரி இது சரின்னு நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுக்கு துரோகமா வருது. உங்களை ஏமாத்திடுறாங்க, உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க, உங்களை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இன்னொரு வார்த்தை உண்டு, நல்லா பாருங்க. ஒரு எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. நான் வீட்டில் கூட வாசிங்கன்னு சொல்லலாம், பட் இது ரொம்ப முக்கியம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆமோஸ் 3:7 வாசிங்க. தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல், ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ள அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா.
இதுதான் நமக்குண்டான ஆசீர்வாதம். அப்ப நான் ஏமாந்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் பேசுவதற்குண்டான இடம் கொடுக்கறது இல்லை. தேவ சத்தத்திற்குண்டான காதுகளை கூர்மையாக்கி தேவ சமூகத்தில் உட்கார்றது இல்லை. கர்த்தர் ரகசியங்களையும் ஹிடன் காரியங்கள், மறைவான காரியங்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாம செய்ய மாட்டார். வேதவசனத்தில் வாசிக்கிறோம், சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க போறோம் அப்படின்ட்டு ஆண்டவர் யாருக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆபிரகாம், உங்ககிட்ட நான் எப்படி மறைப்பேன்? நீ உன் வீட்டை முடிச்சுட்டு நான் எங்க போக போறேன்? சோதோம் குமோரா பட்டணம் போறேன்பா, அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அது எதுக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? ஆபிரகாம்கிட்ட தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி கூட ஆபிரகாம், தீப்பெட்டி நெருப்பு வைக்கிறது தீப்பெட்டி இல்லை. நீ தீப்பெட்டி கொடுத்தீங்கன்னா நான் போய் என்ன பண்ணுறேன்? சோதம் போகிற பட்டணத்தை பற்ற வைக்கிறேன். தீப்பெட்டியே இல்லைப்பா, நெருப்பே என்னால் கொண்டு வர முடியாது, நீ கொடு. அதுக்காக சொன்னார்? இல்லை, அக்னியால் சுட்டரிச்சார் சோதம் குமாரோ. ஏன் சொல்லாமல் ஏன் சொன்னார் அப்படின்னா, உன்னை எப்படிப்பா நான் மறைப்பேன்? அல்லேலூயா. உன்னை எப்படி நான் மறைப்பேன்? அந்த அன்பு இருக்குது பாருங்க, கர்த்தருடைய அன்பு. இன்னைக்கு குடும்பங்களில் இருக்கிற ஒரு பிரச்சனை அதான. மனைவி என்கிட்ட மறைச்சிட்டாங்க பாஸ்டர், கணவர் என்கிட்ட மறைச்சிட்டாங்க, பிள்ளைங்க என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அந்த மறைக்கிறதுங்கிறது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? அன்பு இல்லாததனுடைய வெளிப்பாடு. மனைவி மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிற கணவன் எதையுமே மறைக்க மாட்டார். கணவன் மேலே உண்மையாக அன்பு வைத்திருக்கிற மனைவி ₹1 8 கூட மறைக்க மாட்டாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பன் மீது உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்கன்னா எதையுமே மறைக்க மாட்டாங்க. மற்றவர்கள் பொய்யான அன்பு வச்சுக்கிட்டுமே, போலியான அன்பு வச்சுட்டோன்னா நீங்க உண்மையான அன்பு வைங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் தேவன் உங்கள் மீதும் என் மீதும் உண்மையான அன்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய இருக்கிற காரியங்கள் எதையும் மறைக்கிறவர் அல்ல. உங்க முன்னாடி நிற்கிறவங்க யாரு? வெளிப்படுத்துவார் ஆண்டவர். ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா? மகளே இது வேண்டாம், மகனே இது வேண்டாம், உனக்கு தீவனையா வந்து முடியும், இது வேண்டாம் என் மகனே மகளே, தெளிவாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தர். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களோட தெளிவா பேசுது. உலக ஜனங்கள் ஊர் ஊரா போய் கேட்டுட்டு இருக்கலாம். குறி சொல்றவங்க அது என்னென்னமோ வச்சு எடுக்கிறாங்க பாஸ்டர், அது மூலியமா சொல்றாங்க. வேண்டாம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேவ சமூகத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. அல்லேலூயா. ஒரு 1/2 நாள் ஃபாஸ்டிங்கில் உட்காருங்க. உங்க குடும்பத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன செய்யட்டும் சொல்லுவா. தெளிவா பேசுவார் ஆண்டவர். வசனத்தை கொண்டு பேசுவார். அந்த வசனத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வரீங்க, ஏதாவது ஒரு வார்த்தையில நீங்க படிச்சதை அங்கே உறுதிப்படுத்திடுவார் ஆண்டவர். சில நேரத்தில் சொல்றது உண்டு, நான் அந்த ஊழியக்காரரை தேடி போறேன், இந்த ஊழியக்காரரை தேடி போறேன், இங்கிருந்து நான் சென்னை போறேன், இங்கிருந்து நான் என்ன பண்றேன் டெல்லி போறேன். ஏன்? ஆவியானவர் என் வாழ்க்கை குறித்து என்ன வச்சிருக்காருன்னு கேட்க போறேன். இல்லைங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. உங்களோடு பேசுவார். மற்றவர்களை வைத்து உறுதிப்படுத்தலாமோ தவிர உங்களோட ஆண்டவர் பேசாம உங்களை குறித்து இன்னொருத்தரோட ஆண்டவர் பேச மாட்டார். அல்லேலூயா. அதை தெளிவா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, என் எதிர்கால திட்டம் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தெரியப்படுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவா என்ன பண்ணுவார்? பேசுவார். இதே போல இன்னொரு வசனம் இருக்கு, வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுது, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. நாம என்ன பேசணும்னு கூட யார் சொல்லி கொடுக்குறாங்களா? எப்ப சொல்லி கொடுக்குறாரா? அந்நேரத்திலே. அல்லேலூயா. நீங்க பேசுற நேரத்தில் ஆவியானவர் சொல்லி கொடுப்பாராம். சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப ப்ரிப்பரேஷன் எடுக்கிறது உண்டு, தயார்படுத்தல். இதை பேசணும், அதை பேசணும், இவங்க வந்தா இவங்க கிட்ட இந்த விஷயத்தை கேட்கணும், இந்த அம்மா கிட்ட இந்த காரியத்தை கேட்கணும், என் வீட்டுக்காரர் நீங்க வீட்டுக்கு வரட்டும், இந்த விஷயத்தை நான் சரியா தப்பான்னு அவர்கிட்ட கேட்கிறேன் பாரு, என் மனைவி கிட்ட இது சரியா தப்பான்னு கேட்கிறேன் பாரு, எங்க அப்பா அம்மா கிட்ட சரியா தப்பான்னு கேட்கிறேன் பாரு. போய் ஜெபம் பண்ணுங்க. கேட்கணும் தானே? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. நீங்க கேட்க வேண்டிய ஆள் கிட்ட வந்து நின்னுன்னு ஆண்டவர் அங்க வெளிப்படுவார். அல்லேலூயா. நீ சண்டை போட தேவையில்லை, நீங்க கத்த தேவையில்லை. அவங்க பண்ண தவற அவங்க வாயிலிருந்தே சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் வீட்டில் பிடிச்சி அடிச்சுக்கிறது உண்டு. கணவன் மனைவி எதுக்கு என்னங்க இது சொல்லலை, இந்த விஷயத்தை ஏன் சொல்லலை, அந்த விஷயத்தை ஏன் சொல்லலை, அப்படி இப்படி கணவன் மனைவிக்குள்ள அப்படிப்பட்ட சண்டையே வரக்கூடாது. உங்க கணவன் உங்ககிட்ட பேசணும்னா, உண்மையை பேசணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மனைவிமார்கள்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கணவன்மார்கள், என் மனைவி என்கிட்ட உண்மை பேசணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு உங்க மனைவி கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தை கேளுங்க. சண்டை வராது, கத்தல் வராது. ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தயார்படுத்திடுவார். அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பேச வேண்டியவைகள் எதை பேசணுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன பேசணும், எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன பேசணும். சில நேரத்தில் இன்னைக்கு குடும்பங்களில் வர பிரச்சனையா அதுதான். கணவனை பற்றி கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் சொல்கிறது, மனைவியை பற்றி போய் எழுத்து வீட்டில் சொல்கிறது, குடும்பத்தை குறித்து அந்த வீட்டில் போய் சொல்லிடுறது, நேரம் போகலின்னு சொல்லிடுறது. அந்த அம்மா அங்கே சொல்லி குடும்பம் காலனி ஃபுல்லாக, ஊர் ஃபுல்லாக 3 தெருவுலையும் வளம் வந்து 5வது தெருவுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கணவர் காதுக்கு வந்து மனைவி காதுக்கு வந்து சண்டையாகி 2 பேர் பிரிஞ்சு போயிடுவான். தேவையாது? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன பேசணுமோ பேச வேண்டியவைகளை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், பேசணும். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை எப்போ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, படித்தவங்க எல்லாமே சரியா பேசுறாங்களா? இன்னைக்கு இந்த உலகத்தை பார்க்குறோம், எத்தனை பரிசுத்த, அதாவது படித்தவர்கள் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறாங்க? படித்தவங்க எத்தனை பேர் கெட்ட வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஞானம் என்பது படிப்பினால் வர்றது இல்லை. ஞானம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையினால் வர்றது இல்லை. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம சில பேர்த்த அப்படி குற்றம் சுமத்துறது உண்டு, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அதனால அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றது இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அறிவோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் பேசுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க படிங்க படிக்காம இருங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு விஷயத்தை கரெக்டான முடிவு எடுக்கணும். உங்க பிள்ளைகிட்ட நீங்க சரியான வார்த்தையை பேசணும், உங்க கணவன்கிட்ட சரியான வார்த்தையை பேசணும், உங்க மனைவி கிட்ட சரியான வார்த்தையை பேசணும், மற்றவர்கள்ட்ட சரியான காரியத்தை பேசணும். அப்படின்னா உங்களுக்கு அறிவும் ஞானமும் விவேகமும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த யாருமே நீங்க இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, பாஸ்டர் எனக்கு படிப்பறிவு இல்லை அதனால என்னை ஏமாத்திட்டாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த அறிவு இல்லை அதனால என்னை ஏமாத்திட்டாங்க, பாஸ்டர் எனக்கு படிப்பறிவு இல்லை அதனால என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்க முடியல, பாஸ்டர் எனக்கு இந்த ஞானம் இல்லை அதனால நான் ஏமாந்து போயிட்டேன். எதுக்கு சொல்றீங்க? வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சுராசிரத்தையும் உருவாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது ஏன் எப்படி நமக்கு ஞானம் இல்லாம போகும், எப்படி அறிவு இல்லாம போகும்? நீங்களே உங்களை சொல்லி சொல்லி இன்னொருவரை போய் சார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் படித்தவர், இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும், இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொன்னால் தேவ சமூகத்தில் வந்து உட்காருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரு. கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார், கர்த்தர் உனக்கு அறிவை தருவார். சாலமோனுக்கு எத்தனை வயசு? ரொம்ப சின்ன வயசு. சாலமோனுக்கு ஒத்த ஞானம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வந்தது. எல்லாரும் மெய்சிலிருந்து போனாங்க. அண்டை நாட்டுக்காரர்கள்லாம் மெய்சிலிருந்து போனாங்க சாலமோனை குறித்து. அவன் கொடுக்கிற நியாய தீர்ப்புலாம் அப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு போனாங்க. அப்படிப்பட்ட ஞானம் சாலமோனுக்குள்ள எப்படி வந்துச்சு? கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ போய் படிச்சு கத்துக்கல. குறைபாடுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க வீட்டுல. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையில, பாஸ்டர் என்னால ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல, நான் தடுமாறிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்களாம் புலம்பிட்டு இருக்காதீங்க. உபவாசம் போடுங்க, தேவ சமூகத்துல காத்திரு, கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். அதான வேதவசனம் சொல்லுது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். ஆவிக்குரிய விவேகம். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விவேகம் வேணும் தேவ பிள்ளைகளுக்கு எப்பயுமே. இதுக்கு எல்லாம் என்ன அடிப்படை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பேசுற ஒரு விஷயம். அல்லேலூயா. நல்லா பாருங்க, பவுலும் மற்றவர்களும் பித்தினியா நாட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் போகாத, நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறேன், மகதோனியா நாட்டுக்கு போகணும்னு என்ன பண்ணிட்டார்? உட்கார வச்சுட்டார். எங்க போகணும், எங்க வரணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, நீ இந்த உலகத்துல ஞானமுள்ள பிள்ளையா இருக்கணும் தான் கர்த்தர் உங்களை என்னையும் அபிஷேகத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அதான் நம்மளோட பேசுறாரு. நம்ம ஒரே ஒரு தப்பு தாங்க பண்றோம், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. டிவியில் அதிக நேரம், ஃபோனில் அதிக நேரம், சும்மா தேவையில்லாத காரியங்கள் உட்காந்து அதிக காரியங்கள், அதெல்லாம் தூக்கி எறிங்க. கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. நேரங்காலம் தெரியாது. சாமுவேலோடு கர்த்தர் எப்போ பேசினாரு?
போன வாரம் தானே தியானிச்சோம், போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எப்போ தியானிச்சாரு, எப்போ பேசினாரு? நடு சாமத்தில் பேசினார். ஹல்லேலூயா. நடு சாமத்தில். நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம் இது தூங்குற நேரம்னு. கர்த்தருக்கு என்ன கிடையாது, தூங்குற நேரம் கிடையாது. இஸ்ரவேலை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை? உங்களை என்னை பாதுகாக்கிறது அவருடைய வேலை. அப்ப நாளைக்கு காலையில் ஏதாவது தப்பு நடக்குதுன்னா இன்னைக்கு நைட்டு என் பிள்ளை எழுப்பி நீ செய்யாதப்பான்னு சொல்றது அவருடைய வேலை. அப்ப என்ன பிரச்சனைனா அவர் என் கூட பேசுவதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன்னு உட்காந்து கேட்கணும். நாளைக்கு இந்த இடத்துக்கு போறேன், ஆண்டவரே நான் போட்டா வேண்டாமா சொல்லுங்கப்பா. நாளைக்கு இவங்கிட்ட பணத்தை கட்ட போறேன், கட்டுட்டா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. இந்த விஷயத்துக்காக நான் கடன் வாங்க போறேன், வாங்கிட்டா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. இந்த பொருளை வாங்க போறேன், இந்த வீட்டை நான் வாங்க போறேன், வாங்கிட்டா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. என் மகனுக்கு ஒரு பெண் பார்த்துருக்கிறேன், இந்த பெண் வேணுமா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. என் மகளுக்கு ஒரு ஆண் பார்த்துருக்கிறேன், இது வேணுமா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு டிவி வாங்க போறேன், வேணுமா வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு மொபைல் போன் வாங்க போறேன், வேணுமா வேண்டாமா சொல்லு. உட்காருங்க. வீட்டுக்குள்ள ஃபேனை போட்டு துணியை விரிச்சு போட்டு உட்காந்து பக்கத்துல தண்ணி கேன் வச்சுட்டு ஜெபிக்கிறதுல என்ன தப்பு? அங்க வா இங்க வா, இதை செய் அதை செய்யணும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்படி ஏதாவது ஜெபம் பண்றது ஏதாவது கடினமான வேலையா? சில பேர் முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், முட்டி போட முடியாது, சம்மணக்கால் போட்டு உட்காருங்க, காலை நீட்டி உட்காருங்க வீட்டில், தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், தேவனுக்கு உண்டான கணங்கிறது தெரியும். பாஸ்டர் என் முட்டி வலிக்குது பாஸ்டர், என்னால் சம்மணம் போட்டு ரொம்ப செவுத்துல சாயிங்க, காலை நீட்டி போட்டு உட்காந்து கண்ணை மூடி ஜெபி. தூக்கம் வருது பாஸ்டர், 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், என்ன பண்ணிட்டு போய் தூங்கிட்டுமா? போகாத, இப்போ ஒரு டீயை போடுங்க குடிங்க. வேலை செய்யும் போது மட்டும் அந்த கவனம் இருக்கு. நம்ம 3 மணி நேரம் ஓட்டியாச்சுன்னா 2 மணி நேரம் நம்ம பவர்லூம் ஓட்டணும், இப்போ ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து 2 மணி நேரம் அந்த கவனம் இருக்கு. நான் ஆண்டவர் என்னோட பேசல, போய் டீயை குடிச்சிட்டு வந்து உட்காரணும், சுடுதண்ணி வச்சு மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காரணும் தேவ சமூகத்துல. இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்காததுனால தான் வாழ்க்கையில பல விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பைபிள் அதுதாங்க சொல்லுது, பைபிள் அதுதான் சொல்லுது. எரேமியாவோடு கர்த்தர் பேசினார், மோசேயோடு கர்த்தர் பேசினார், சாமுவேலோடு கர்த்தர் பேசினார், தாவீதோடு கர்த்தர் பேசினார், சாலமோனோடு கர்த்தர் பேசினார், சீஷர்களோடு கர்த்தர் பேசினார். எல்லாவற்றிற்கும் மேல சவுல் அதாவது பவுலோடு கர்த்தர் பேசினார். பவுலே பவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் பேசினார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேசுவார். காது இருக்கணும் தெய்வ சத்தத்தை கேட்க. எல்லாரும் கண்ணை மூடலாமா அந்த நாள்ல?